ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 35வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லீஷா அவ கல்யாண போட்டிக்கு வராம போயிட்டாலே நமக்கு அம்மா அடிக்க ஆரம்பிக்க, அம்மா டிராபிக்ல மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு லீஷா போய் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட அந்த பந்தை உனக்கு பதிலா வேற யாரும் போட்டாங்க, நம்ம சீச்சி தான் போட்டா. அவ போட்ட அந்த பந்தை குதிரையில வந்த ஒரு பையன் புடிச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது நீ தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல லீஷா பாக்குறா. அப்படியே அந்த பையனை கூட்டுவாங்க, எப்படி இருக்கான்னு பாத்துடலாம் அப்படின்னு. கரெக்டா இப்ப தூவான் வெளியே போறான். அந்த பையன் யாரு என்னங்கறத பத்தி விசாரிச்சுட்டு வரான். வந்திருக்க பையன் பேரு ஷாவ். யாரு தெரியுமா? நம்ம பார்டரை காவல் காக்கிறதுக்காகவே தளபதி குடும்பம் அப்படின்னு நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தோட வாரிசு அந்த ஷாவ். ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க பரம்பரையா பார்டர்ல போய் காவல் காக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா பெரிய பதவி கொடுத்து அவங்க அந்த ஊருக்கு கவர்னரா மாத்திருக்காரு. அடுத்து இந்த பையன் கவர்னர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, பாத்துக்கிட்டல அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. லீஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ வந்து ஷாவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க அம்மாட்ட போய் பேசிட்டு இருக்கான். என்னடா எனக்கு மருமகளை கூட்டு வண்டியாமே ஊருக்குள்ள வரும்போது கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஷாவ் பாக்குறான். அம்மா கிண்டல் பண்ணாதீங்க, ராஜாவை பாக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாம அந்த சூ மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் பண்ற அட்டூழியம் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது. அதை பத்தியும் நான் பேச ஆரம்பிக்கணும். அதனால ராஜாவை பார்க்கதான் எனக்கு மெயின். கல்யாணத்துல நான் பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை பாக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஆள் வந்துட்டு லீ குடும்பத்தோட 5வது பொண்ணு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறாங்க. ஆனா ஷாவ் பாக்குறான். என்ன குடும்பம் சொன்னீங்க? லீ குடும்பமா? 5 பொண்ணுங்களா அப்படின்னு விறுவிறு நகர்ந்து கிளம்பி வெளியே ஓடி போயிடுறான். வேகமா அசிஸ்டன்ட் கூட வந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் தான் அவங்க வீடு இருக்கு அப்படின்னு ஷாவை கூட்டு வராங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம இந்த ஷாவை பாக்கிறதுக்கு லீஷா பல்லக்குல ஏறி கிளம்புறா. ஆனா அவ பல்லக்க வேலைக்காரங்க தூக்குறதுக்கு முன்னாடி அங்க வர யாரோ ஒரு ஆளு லீஷாவோட அசிஸ்டன்ட் அடிச்சு போட்டுட்டு வேலைக்காரங்களையும் தள்ளி விட்டுட்டு லீஷாவோட பல்லக்கு அங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஷாவ் இத பாக்குறான். ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கையில வாள் எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்புறான். நம்ம லீஷாவை ஒரு வீட்டுல போய் இறக்கி விட்டுருக்காங்க. பார்த்தா இது நம்ம லீஷாவோட முன்னாள் மாமியார் வீடு, அதாவது யாங்கோட வீடு. சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. அவ லைட்டா ஏதோ குரல் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா யாங்குக்கு ஒரு பொண்ணு இப்ப தங்கச்சி மாதிரி இருந்துட்டு இருக்கால. அந்த பொண்ணு இன்னும் பையன் கெட்டப்லயே வந்துட்டு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன், அது சரிப்பட்டு வராது, அதான் உன்னை கூட்டு வந்துட்டேன்னு சொல்ல, ஓ கடத்திட்டு வந்துட்டீங்களா, எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன கடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு லீஷா கேக்குறா. உனக்காக மூட்டையா தங்கம் ரெடியா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு நக்கலா கேட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் வர வைக்க எக்கச்சக்கமா நகை வருது. இதானே எனக்கு கொடுக்குற சீதனமா அப்படின்னு லீஷா கேக்குறா. சீதனமா? அதெல்லாம் பெட்டி பெட்டியா வந்துட்டு இருக்கு. இந்த தக நகையெல்லாம் நான் கொடுக்குற கிஃப்ட், உள்ள வந்து பாரு, நான் உனக்கு எவ்வளவு தங்கம் வச்சிட்டு இருக்கேன்னு வா அப்படின்னு கூப்பிட லீஷா முன்னாடி போயிட்டு இருக்கா. அங்க வீட்டை நம்ம லீஷாக்காக ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு பாவமா பாத்துட்டு அங்க யாங்க ஒவ்வொரு வேலையா தோட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லீஷா போகும்போதே யாங்க பாத்துடுறா. யாங்க இந்த பக்கம் யாரையோ கூட்டு வராளேன்னு திரும்பி பார்த்துட்டு லீஷாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி நின்னுகிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு லீஷா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு, ஏதோ ஒரு பழைய புருஷனுக்காக நீ 3 வருஷமா வெயிட் பண்ணியாமே, அந்த பையன் 3 வருஷமா கப்பல்ல போய் பிசினஸ் எல்லாம் பண்ணதால எவ்வளவு தெரியுமா டயர்ட் ஆயிருப்பான். இங்க இருக்கா பாரு இந்த பையன், இவனும் 3 வருஷம் கப்பல்ல இருந்துட்டு இப்பதான் திரும்ப வந்திருக்கான், இவன மாதிரிதான் இருப்பான் அப்படின்னு யாங்கோட முகத்தை திருப்பி காட்டு, உன் புருஷன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க லீஷா சொல்றா, இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு. யாங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு, அண்ணா பாத்தியா, நான் அப்பயே சொன்னேன்ல இந்த மாதிரி பொண்ணுங்களே நம்ப கூடாதுன்னு, அந்த பொண்ணு பாரு நீ கண்ணு முன்னாடி நிக்கிற, அப்ப கூட கொஞ்சமும் ஒரு இமோஷனல் ஆகாம ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு இந்த மாதிரி அண்ணிய சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல வாயை மூடு அப்படின்னு யாங்க திட்ட ஆரம்பிக்கிறான். லீஷா உனக்கு மனசாட்சி இல்ல, புருஷன் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பொம்பளைங்க எல்லாம் காலமா, அவனுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக அவனை விட்டு நீ போனியாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கேட்க லீஷா பாக்குறா. துரத்திட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி போயிட்டு காதை புடிச்சு திரும்பிட்டு, ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே, 3 வருஷமா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒரு பையன் ஒண்ணு விட்டு போயிட்டான், உனக்கும் அவனுக்கும் லீகலா கல்யாணம் கூட ஆகல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நான் என்னோட டவுரி பணத்துல இருந்து தங்கத்தெல்லாம் எடுத்து என் அக்கா மூலமா என் மாமா கிட்ட கொடுக்க வச்சேன், அப்படிப்பட்ட என்ன மறந்துட்டு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒருத்தன் போயிடுவான், அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு காலை ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கணுமா, நீ அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை கேவலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற, நீ எல்லாம் மனுஷியான்னு கேட்க, ஆனா ஹெல்ப் பண்ணனா அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிற வழி தாங்காம, இது நீயாவே இப்படி பண்ணிக்கிட்டது அப்படின்னு யாங்க கொஞ்சமும் ஹெல்ப்பே பண்ணாம இருந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஷா உள்ள வந்துடுறான். உங்களோட அந்த துணி பந்து புடிச்சது நான் தான், உங்களை பார்க்க போலான்னு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள உங்க பல்லக்கு இங்க நின்னதை பார்த்தேன், ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நான் உள்ள வந்துட்டேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க லீஷாவை பார்த்து யாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னை பாக்கிறதுக்காக தான் நான் 3 வருஷத்துக்கு அப்புறமா காசெல்லாம் சேர்த்துட்டு வந்தேன், இந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து சந்தோஷமா இங்க கூட்டு வரணும்னு நான் நினைச்சேன்னு சொல்ல லீஷா வேகமா அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறா. அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணிக்கோ, ஒரு அண்ணியா அவளை தண்டிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு யாங்க சொல்ல, பணக்காரன்
ஆயிட்ட உனக்கு ரொம்ப திமிரு இருக்கு போல அப்படின்னு ஷாவை திரும்பி பாக்குறா. உங்க வால் பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்க வால் எடுத்து வேகமா நம்ம ஷாவ் கொடுக்குறான். கையில அந்த ராஜா கொடுத்த அந்த தங்க குச்சி இருக்குல்ல அதை அடிக்கிறதுக்கு லீஷா ட்ரை பண்றா. ஆனா அவ ஸ்ட்ரென்த் பத்தாம கையில அடிபட்டுருது. வேகமா யாங்க கைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க ஒண்ணு என் கையை தொட வேண்டாம் அப்படின்னு லீஷா தள்ளி விடுறா. உடனே பக்கத்துல இருக்க ஷாவ் பாக்குறான். வால் எடுத்து அந்த தங்க கம்பியை இவனே வெட்டி எரிஞ்சிடுறான். இதே மாதிரி நான் உனக்கு 100 கூட செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு யாங்க சொல்ல நீ பணக்காரனா இருந்திருக்கலாம், ஆனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிப்பாங்க. அதுல ஒரு பிச்சைக்கார பையனா பார்த்து கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்கிட்ட திமிரு பிடிச்சு அலையிற, உன் பக்கத்துல வரமாட்டேன் அப்படின்னு லீஷா திரும்பி போறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு யாங்க கொஞ்சம் போக ஷாவ் அங்க வந்து இவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். பொத்தினி யாங்க கீழே விழுந்துட அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. அண்ணி ரொம்ப நல்லவங்க நீ தானே சொன்ன, ஆனா இவ்வளவு மோசமானவங்களா இருப்ப நினைச்சு கூட நான் பாக்கலன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவளை பார்த்து பத்திரமா கூட்டு வரணும்னு நினைச்சேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ வாங்க நடியில உனக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு யாங்க கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பாரு உன் அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாரு, அதான் பொறுமையா இருக்கேன்னு யாங்க திட்டிக்கிட்டு இருக்க. லீஷா நேரா போய் அவ பல்லக்குல உட்கார்றா. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஷாவ் வந்துடுறான். பல்லக்கு ஓபன் பண்ண யாங்க தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு லீஷா ஓங்கி ஒரு உத விட போறா. ஷாவ் லேசா சிரிச்சுட்டு யாருன்னு உதைக்கிற, நல்லா பாரு லீஷா என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்க லீஷா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க நம்ம லீஷாவோட அம்மா அக்காங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீஷா எங்க போனா ஆளை காணோம், யார கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதான் அந்த ஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த பையனை கையோட கூட்டு வந்துட்டு அப்படின்னு லீஷா உள்ள வரா. லீஷாவோட அம்மா பாக்குறாங்க. ஏன்பா நீ சும்மா கிளம்பி வந்துருவியா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, பார்த்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரணும்னா நிறைய விஷயம் தெரியும்ல, அம்மா அப்பாவெல்லாம் கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்க கங்கனி பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருது. அழுதுட்டே வேகமா போயிட்டு ஷாவ் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. மத்த யாருக்கும் ஒண்ணும் புரியல, கங்கனியே இவ்வளவு இமோஷனலா இருக்கா அப்படின்னு. ஆனா ஷாவ் நேரா கிளம்பி வரான். அங்க அவங்க அம்மா கால்ல போய் பொத்துன்னு விழறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்க. அவங்க அம்மா ஒண்ணும் புரியாம பாக்க கங்கனி பாத்துட்டு அம்மா நம்ம அண்ணா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. லீஷா பாக்குறா. அவளும் கரெக்ட் அப்படின்னு அழ ஆரம்பிக்க அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. லீஷாவோட அம்மா பாத்துட்டு நம்ம ஷாவ் கிட்ட என்னோட பையனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஷாவ் வேகமா ரூம்ல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். தண்ணியில நான் போகும்போது தூரமா ஒரு இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். அந்த இடத்துல ஒரு லேடி என்ன பார்த்தாங்க. அவங்க பையன் அப்பதான் இறந்து போயிருந்தானா, அதனால அவங்க என்ன யாரு என்னன்னு தெரியாம இந்த என்ன கூட்டு போயிட்டாங்க. எனக்கு எந்த ஞாபகமும் இல்லாம எனக்கு மறந்து போயிடுச்சு. சோ அவங்க சொன்னதை கேட்டு நான் அவங்க புள்ளதான் போல நினைச்சு வளர்ந்துட்டு இருந்தேன்னு சொல்ல அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. கண்ணி பாக்குறா. எந்த ஒரு லேடி வந்துட்டு அவங்க அம்மாவா இருந்து கூட இன்னொருத்தவங்களோட பிள்ளைய திருடிட்டு போவா அப்படின்னு கேட்க, சரி ஓகே எதுக்காக உன்னை அவங்க பிள்ளையா நினைச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போகி கேட்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சாப்பாடு கொடுக்க வரதுக்காக சீச்சி வந்துடுறா. சைடுல நின்னு கேட்க ஆரம்பிக்கிறா சொல்றதெல்லாம். அவங்க படைத்தளபதி குடும்பம் அவங்க பிள்ளைய அப்பதான் கொண்டுட்டாங்களாம், அடுத்தடுத்து பதவி அவங்க குடும்பத்து வழியா தான் வந்துட்டு இருக்குமா, அத்தனை வருஷமா அவங்க குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க பிள்ளையா கூட்டு போய் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே கங்கனி பார்த்துட்டு ரொம்ப அநியாயமா இருக்கு, உனக்கு எப்படி எல்லாமே ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்க எனக்கு எல்லாமே ஒன்னா ஞாபகம் வரல, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்தது. அப்ப நான் என் அம்மாட்ட கேட்கும் போது ஆமா நீ என் பையன் கிடையாது, ஆனா உன் அம்மா அப்பா எல்லாம் உண்மையா இறந்து போயிட்டாங்க, நீ அனாதையா இருந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் அதை நம்பினேன். அப்புறம் போன வருஷம் தான் நான் ஒரு தடவை போருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. கால் போன போக்குல ஞாபகம் இருந்த மாதிரி நடந்து போனேன். அங்க ஒரு வீடு இருந்தது, பெரிய பீச் மரம் இருந்தது. இந்த வீட்டுல நான் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் வீட்டோட பேரு லீ அப்படின்னும் எனக்கு 5 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என் அம்மா எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த வீட்டை சுத்தி விசாரிச்சேன். நீ இல்லாம உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுப்பா அப்படின்னு அங்க இருந்த எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்ல எல்லாரும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு தொட கூட எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை கனவா இருந்து நீ கலைஞ்சு போயிடுவியோ அப்படின்னு சொல்ல அம்மா நான் கனவு இல்லை அப்படின்னு வேகமா போய் அவன் கட்டி பிடிச்சுக்கிறான். மத்தபடி எல்லா தங்கச்சிங்களும் மாறி மாறி அழுதுட்டு இருக்க. சீச்சி அதை காதுல வாங்கிட்டு நமக்கு இனிமே அவனை கல்யாணம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அங்க இருந்து வேகமா சோகமா உள்ள போயிடுறா. இங்க இருந்தா அக்கா புருஷன் இருக்கான்ல, யாங்கோட அக்கா புருஷன், அவன் ஏதோ திருட்டு வேலையை பார்த்துட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்க. அங்க வர ஒரு ஆளு ஈஸியா கடத்திட்டு போயிடுறான். நம்ம யாங்கோட ஆள் தான், நீங்க சொன்ன மாதிரியே நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்ப நேரா அந்த அக்கா புருஷனுக்கு போய் காட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சுட்டு 40 அடி அடிங்கன்னு யாங்க சொல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும், என் பொண்டாடி கூட நான் நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் சொல்ல போறது கிடையாது, ஆனா உன்னை வச்சு ஒரு வேலை பாக்குறேன் பாரு அப்படின்னு இவனை கூட்டு போய் கோர்ட்ல போட்டுருங்க, இவன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் பெட்டிஷனா எழுதி போடுங்கன்னு சொல்லிட்டு யாங்க அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூகுவாவோட அம்மா வந்துட்டு கதவை திறந்து வெளியே போறதுக்கு ட்ரை பண்ண வெளியே யாங்க நின்னுட்டு இருக்கான். கதவை பார்த்து சாத்திக்கோமா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போறாங்க. அத்தை அப்படின்னு யாங் மறுபடியும் கூப்பிட, இங்க பாருப்பா இங்க இனிமே வராத, நாங்களும் பொறுமையா உனக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம், எங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் உனக்கு பண்ணிட்டோம், நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, லேட் ஆயிடுச்சு புரியுதா, வேற ஒரு பையனை எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல அத்தை அவன் மனசை மாத்துறதுக்கு எனக்கு தெரியும், ஆனா உங்க பெர்மிஷன் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாங்க கேட்டுட்டு இருக்கான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ இன்னும் பழச மறக்கலையா
இல்லையான்னு கேட்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கொடுத்த ட்ரெஸ் உங்க கையால தச்சு கொடுத்தது, இது இப்போ எனக்கு கரெக்டா பத்துது. போடும் போதெல்லாம் நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க நான் நினைச்சு பாப்பேன். நீங்க என்ன நம்பி லீஷாவை கொடுக்கலாம், இந்த தடவை நான் நல்லா அவளை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை நான் காப்பாத்திருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்க வீட்டுல எனக்கு ஒரு வேலையாவது கொடுங்க ப்ளீஸ்ன்னு கேட்க, யாங்கோட அசிஸ்டன்ட் எல்லாம் பாக்குறாங்க நம்ம பாஸுக்கு வீட்டுல வேலையா அப்படின்னு. யாங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டு விறகு வெட்டுற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்க வேலைக்கார பொண்ணு இது எங்க போய் முடிய போதோன்னு பாத்துட்டு இருக்க, யாங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்து, இந்த பாருங்களேன் உங்க அக்கா புருஷன் இருக்கான்ல, அவன் சாதாரண ஆள் இல்ல, அந்த சூ மினிஸ்டர் கிட்ட தானே வேலை செய்யறான், சோ அவனை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க போயிட்டாங்க. அதுவும் உங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்களும் உங்க அக்கா புருஷனும் வந்துட்டு சொந்தக்காரங்க தானே, அவங்க 2 பேரும் ஒருத்தங்க மாத்தி காப்பாத்திக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து லீஷா கதவை திறந்து தண்ணி எல்லாம் வேணும்னு யாங்க மேல கொட்டிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கும் மேல இருந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க இருந்து கிளம்பி போய் வேற ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த அக்கா புருஷனை காப்பாத்தி விட்டுறான் அந்த சூ மினிஸ்டரும். அங்க அந்த அப்பாவோட 2வது ஒய்ஃப் வந்துட்டு, வந்து தொலைடா, நீ அண்ணன் பையனா போயிட்ட, உன்னை பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட்டு போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேரும் வண்டியில ஏறி கிளம்பும் போது, என்னை யாரோ வேணும்னே வந்துட்டு பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அக்கா புருஷன் பேசிக்கிட்டே இருக்கான். கரெக்டா அசிஸ்டன்ட் பாத்துட்டான், உனக்கு இன்னும் வேணும்டா அப்படின்னு யாங்க கிட்ட சொல்றதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க யாங்க கிட்ட லீஷா வந்துட்டு, என்னப்பா விறகெல்லாம் வெட்டி முடிச்சாச்சா, போய் இந்த தொட்டில எல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி வை, அப்புறம் இங்க செடியெல்லாம் சரியா போடணும், தோட்டத்தை கிளீன் பண்ணணும் அப்படின்னு வேலை கொடுக்க, தோ பண்ற மேடம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம யாங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். சீச்சி வரா, என்னடி பிளான் வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு லீஷா சொல்றா. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்ல, அப்போ லீஷாவை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டு, அங்க இருக்காரு இல்லங்க அந்த ஷாவு, அவருக்கு பயங்கரமா முதுகுல அடிபட்டுச்சான்னு சொல்ல லீஷா வேகமா கிளம்பி போறா, யார்கிட்டயுமே சொல்லாம. ஷாவோட வீட்டுக்கு போனதுமே ஷாவுக்கு முதுகுல அடிபட்டு இருக்கு. அவங்க அம்மா தம்பி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. தம்பியை பார்த்து அவங்க அம்மா கண்ணா பின்னாடி திட்டுறாங்க, ஒன்னால தாண்டா, பார்த்து கூட்டு போக மாட்டியா அண்ணனை, எதுக்காக நீ கேம் விளையாடுறதுக்காக கண்ட இடத்துக்கும் கூட்டு போற அப்படின்னு கேட்க, முதுகுல குத்துன அந்த அம்பு ஒண்ணு குட்டியா ஒண்ணு இருக்கு, அதை லீஷா பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. லீஷாவை பார்த்து அவங்க அம்மா, ரொம்ப சந்தோஷமா, நீ மேல கோவப்படுவேன்னு நினைச்சேன், உன் அண்ணனை நான் திருடிட்டு போயிட்டு உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, இல்ல நீங்க அண்ணனை காப்பாத்த தானே பண்ணீங்க, அதுவும் இல்லாம அந்த நான் போட்ட பாலை என் அண்ணன் பிடிச்சான் அப்படிங்கறதால இந்த வீட்டோட நாங்க சம்பந்தம் பேச போறோம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நான் இந்த வீட்டுக்கு வரதையோ இல்ல என் அண்ணன் எங்க வீட்டுக்கு வரதையோ யாரும் தப்பா பேச மாட்டாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், என் அம்மா கூட உங்களை பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இப்ப இந்த புது அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போ வந்துட்டு யாங்க வந்திருக்காரு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்ல, அங்க இருந்து அவங்க அம்மா எல்லாம் வெளியே கிளம்பிடுறாங்க. நம்ம லீஷா மட்டும் உள்ளேயே ஒளிஞ்சுக்கிறா. அப்ப யாங்க வரான், ஷாவை பார்த்து உங்ககிட்ட பார்த்து முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், ஆனா லீஷா ஒளிஞ்சிட்டு இருக்கால, அவளையும் வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்ல லீஷா அங்க வரா. உங்களை தாக்குன அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்தேன், அங்க இன்னும் 2 அம்பு இருந்தது, நீங்க ராஜாவை போய் பாக்குறது சூ மினிஸ்டர் இருக்கான்ல அந்த ஆளுக்கு பிடிக்கல, அந்த ஆள் தான் இந்த அம்பை யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்காக நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். சூ மினிஸ்டர் இருக்கானே எனக்கு ரொம்ப பிடிக்காத என்னோட அக்கா புருஷனுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்றான், எனக்கு அவனை பழி வாங்கணும், நீங்க சூ மினிஸ்டர் தாண்டி ராஜா கிட்ட போகணும், நம்ம 2 பேரும் ஒரே டீம் வந்து வேலை பார்த்தா என்ன அப்படின்னு கேட்க, சரி ஓகே மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்க ஆரம்பிக்கிறான் ஷாவ். பேசியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லீஷா வெளியே வரா. யாங்கும் பின்னாடியே வந்துட்டு, இங்க பாரு, இத்தனை நாளா நீ என்கிட்ட என்ன சொல்லியிருந்த, 3வது டாஸ்க்கு நான் 3 மடங்கு காசை கொண்டு வரணும்னு சொன்னேன், இப்ப நான் 100 மடங்கு 1000 மடங்கு கொண்டு வந்திருக்கேன், இப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க, அது 1 மாசத்துக்குள்ள சொன்னேன், 3 வருஷத்துக்கு இழுத்தடிக்க சொல்லல அப்படின்னு லீஷா சொல்லிட்டு, ஷாவ் இருக்காரு அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கா. யாங்கும் லைட்டா சோகமாயிட்டு, நீ முதல்ல வண்டியில ஏறு அப்படின்னு சொல்ல அங்க குழந்தைகள் எல்லாம் ஊர்வலமா கூட்டு போறாங்க. ஷாவ் பாக்குறான், ராஜாவோட பிறந்த நாளைக்கு 2000 குழந்தைங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களாம், டான்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்ல லீஷா பாக்குறா. ராஜா பிறந்த நாளைக்கு 200 குழந்தைங்களை வச்சு பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க நம்ம ஊருக்குள்ள இருந்தே கிடைக்கும், ஆனா சூ மினிஸ்டர் 2000 குழந்தைங்களை ஏற்பாடு பண்றானா, அப்ப கடத்திட்டு வரானான்னு கேட்க யாங்க உடனே ஆமா ராஜாக்கு இது தெரியாதுன்னு சொல்ல, ராஜா முட்டாளா என்ன அப்படின்னு லீஷா கேக்குறா. கொஞ்சம் சத்தமா பேசாத அப்படின்னு யாங்க சொல்ல, அந்த பக்கம் போட அப்படின்னு அவ ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறா. இங்க அந்த 2வது அக்கா புருஷன் இருக்கான்ல, அவன் தான் பொண்ணுங்களை பார்த்தாலே பயங்கரமா வழிவானே, வேணுடைய ஒரு பொண்ணு அழகா முன்னாடி போக விட அந்த பையன் மலிஞ்சிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணை எனக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை யாங்கோட அசிஸ்டன்ட் தான் ஏற்பாடு பண்ணிப்பான் போல, அவன் அமைதியா பார்த்துட்டு பொறியில மாட்டிக்கிட்டான்னு சொல்ல, கரெக்டா இங்க அடுத்த செட் ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த 2வது அக்கா புருஷன் அனுப்பி வச்சிட்டு இருக்கான். நீங்க எங்கே இருங்க, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, நாங்க போய் சவாரியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் அந்த 2வது அக்கா புருஷன் அங்கேயே உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்க. போற வழியில நடுவுலயே ஆட்டு மந்தை வந்துருது. சோ தூக்கிட்டு போற பல்லக்கெல்லாம் நிறுத்த வேண்டியதா இருக்கு. அந்த ஆட்டு மந்தையில பல்லக்கு நிக்கும் போது அங்க வர யாங்கோட அசிஸ்டன்ட் பல்லக்குல
ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை டக்குன்னு அடிச்சு மயக்க போட வச்சுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறா யாருக்கும் தெரியாம. இங்க இன்னொரு பக்கம் இந்த அக்கா புருஷனோட இந்த அத்தை இருப்பால, அவங்க வந்துடுறா. ஏண்டி அவன் எங்க போனா, ஆளையே காணோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வா அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த லேடியே கடத்திட்டு போயிடுறாங்க. அதாவது யாங்கோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். அவளை அடிக்கிறதுக்கு லீஷா போயிட்டு இருக்க யாங் அங்க வந்துடுறான். அடிக்காத, நம்ம தண்டனைக்கு வந்து உங்களை ஆளுங்களை புடிச்சு கொடுத்துடலாம், வீட்டுல வேற தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை பாத்துக்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாங்க பேச ஆரம்பிக்க, தங்கத்தை பத்தி இந்த லேடி முன்னாடி ஏன்டா சொல்ற அப்படின்னு கத்திட்டே லீஷா அங்க இருந்து போயிடுறா. இந்த லேடி பாக்குறா, தங்கமா இதை நம்ம மட்டும் திருடனோம்னா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடும், நம்ம யார் துணையும் இல்லாம வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரே ஒரு ஃபைனல் எபிசோட் தான் இருக்கு. அதுல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.